ஹாய் உறவுகளை எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு வீடியோ தான். நான் எங்கே இருக்கேன்னா கோவிலில் இருக்கேன். நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கியான டேவை சூப்பராக. என்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. எது மிஸ் ஆகிடுச்சு? என்ன மிஸ் ஆகிடுச்சு? தீப்பெட்டி. ஒன்றும் மிஸ் ஆகலை. கோயிலுக்கு வரும்போது கையில் பேக்கில் எடுத்துட்டு இல்லையா, ஸோ அதனால ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சோன்னு ஒரு பயந்துட்டேன். அதெல்லாம் மிஸ் ஆகலை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குழந்தைங்க பொரி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. ஓ என்ன இங்கே பாருங்கள், இவ்வளோ வருது. பொரி போட்டேன். பொரி சாப்பிட்றதுக்காக எவ்வளோ சந்தோஷமாக வராங்க. அதுவும் பாருங்கள், கலர் கலராக ரெட்டு. வா வா வா, ஸோ நைஸ். 2 ஃபிஷ்ஷஸ் பார்த்தாச்சு. ரெட்டு. வா, ஸோ நைஸுங்க. அங்கே பாருங்கள். வா, அது ஏதோ பிளாக் கலரில் பிக் ஃபிஷ்ஷுங்க. என்னதுன்னு தெரியல, பெருசாக இருக்குது. எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள். பொரி போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டெய்லி இவங்களை பார்க்குறப்போ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீன் உருவத்தில் விஷ்ணு கடவுள் பெருமாள் வருவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்புங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் பெருமாளுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அந்த மாதிரி நினச்சி சொல்லலை. ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கைன்னு வரேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா உயிருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் என்னுடைய இந்த கான்செப்ட், அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுமோ எல்லா உயிருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். மீனாக இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பாம்புன்னா அவ்வளோ பயம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு பாம்புனா பயம். ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் மட்டும் விதி விலக்காக இருக்க முடியுமா? ஸோ அதனால் எனக்குமே பாம்புன்னு அவ்வளோ பயம். ஆனால் அப்படிப்பட்ட பாம்புமே இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் பாம்பை பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக அதுக்காக ரொம்ப க்ளோஸ்அப்பாக நிற்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுக்கும் சாப்பாடு கொடுக்க முயற்சிக்கணும். ஒருவேளை அது நம்மக்கிட்ட சாப்பாடு தான் கேட்க வருதோ என்னமோ, அது நமக்கு தெரியாமல் நம்ம பயப்படுறோமோ என்னமோ. அதனால் இதுக்கப்புறம் அதுக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விஷயத்தை பற்றி நினச்சி அதுக்காக ரொம்ப துணிஞ்சு கையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பயந்துடக்கூடாது, கிட்ட கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லலை. இப்போது நான் பாருங்கள், மீனுக்கும் எனக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு 4 அடியாச்சும் டிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? சேம் இதே டிஸ்டன்ஸோடையே நம்ம பாம்புக்கும் கொடுக்கலாம் இனிமேல் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன். அதுக்கிட்டையும் ரொம்ப பயப்பட இன்னும் பயம் அதிகமாக இருக்குது. பதிலாக அதுக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது ஒரு விதமான சொல்லுவாங்கள்ல, போதைன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு போதைன்னு நினைக்கிறேன். வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட. ஏன்னா நாங்கள் பொதுவாக அதிகமாக பெட்டில் டாகுக்கு தான் அதிகமாக செய்வோம், கேட்டுக்கும் செய்வோம். நான் ஒன்றா எங்ககிட்ட டாக் அதிகமாக இருக்கிறதால கேட்டு சேர்த்துக்காதுங்க, அதுக்கும் செட் ஆகாது. அதனால் நாங்கள் அவ்வளோவா அதை ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை எப்பயுமே கொடுப்போம். அதனால் அவங்களுக்கு நாங்கள் அவ்வளோவா முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. பட் ஆனால் இப்போது அவங்க உள்ளே விட்டுட்டு நாங்கள் கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, மாடுக்கு கொடுப்போம், பக்கத்து டாக் எல்லாத்துக்கும் எல்லாமே போய் கொடுப்போம். இப்போ மீனுக்கும் நான் அடிஷ்னலாக சேர்த்துட்டு இந்த 5 நாளாக நான் கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு நாள் பொரி எனக்கு கிடைக்கல. மற்றபடி நான் மிஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. எல்லா நாளுமே நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா நாளுமே நான் கொடுக்கறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே எல்லா ஜீவனுக்கும் நான் கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் பாம்பும் இனிமேல் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் எங்கே போகிறனோ அங்கெல்லாம் வாட்ச் பண்ணி அதுவும் வருது, அதை பார்க்காதனாலே இல்லை. ஸோ அப்போ ஒருவேளை அதுக்கும் பசிக்குதோ என்னமோ. அங்கே பாருங்கள், ஒரு பறவை இப்போதான்
அதனால் இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா, எந்த ஜீவனாக இருந்தாலும் ஒன்று தான். நம்ம வந்து அதை பார்த்து பயப்படுறதால பயம் மட்டும்தான் இருக்கே தவிர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக தைரியத்தோடு அதுக்கும் சாப்பாடு வச்சோம்னா அதுவும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஆரஞ்சு, பிளாக், ஒயிட் சூப்பராக இருக்குல்ல. கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவங்களை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு நாள் நடக்கும். டெய்லி நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டா ஒரு நாள் அதுவும் நம்மக்கிட்ட பழகும். அதுக்காக தூக்கிட்டு போகிற அளவுக்கு இல்லை, ஜஸ்ட்டு பழக்கம். பார்க்கலாம்.